அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உத்திராடம். இந்த உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் முதல் பாதம் இருக்கு. மற்ற 3 பாதங்கள் மகர ராசியில் இருக்கு. இது சூரியனுடைய நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தை பார்க்கும்போது நம்ம வானத்தில் முரம் போல இருக்கும். அதாவது இந்த முரச்சின்னம் எதை நமக்கு தெளிவுபடுத்துது அப்படின்னு சொன்னால், இப்போ கிராமத்தில் தானியங்களை போட்டு புடைப்பாங்க. அதாவது தூசி தனியாக, அடுத்து தானியம் தனியாக வரும். அதுக்காக அதை செய்வாங்க. அதுபோல் இந்த நட்சத்திரக்காரங்க தவறுகளை தீமைகளை கண்டறிஞ்சு எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு அதில் தீமையை நீக்கி நல்ல குணங்களை மட்டுமே இவங்க அதிகமாக வளர்த்துக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றத நாம் இந்த முரம் சின்னத்தை வச்சு நம்ம சொல்லலாம். அதே போல் முரம் போல காது கொண்ட ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னால் யானை. அந்த யானைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். பூமியில் கால் வைத்தே பல கிலோமீட்டர் தூரத்தில் என்ன நடக்குதுன்னு அறியக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அதே போல் குடும்ப ஒற்றுமை, அது குட்டிகளை வளர்க்குறது, யானைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா மனுஷனை போல தன்னுடைய குட்டி பேரம் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் அந்த யானையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. மதம் பிடிச்சா யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த இடமே பார்த்தீங்கன்னா கலரியாக போய்விடும். இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொன்றும் ஒரு குணங்கள் ஒரு நட்சத்திரம் கொண்டிருக்கும். அதனுடைய காரணங்கள், அதனுடைய சின்னங்கள், அதில் யார் அவதாரம் பண்ணாங்க, அதை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இந்த நட்சத்திரம் குணங்கள் இப்படி அமையும். இந்த நட்சத்திரத்துக்கு விநாயக பெருமான் தாங்க முக்கியமான காரணம். அவர் அவதரித்தார். அப்போது எல்லா தெய்வங்களும் எந்த காரியங்களும் செய்யறதுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய கடவுள் அவதரித்த நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம். ஆக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆரம்பம் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போது விநாயகரை எடுத்துக்கங்களேன். அவர் எந்த இடத்துல வேணாலும் வச்சு வணங்கலாம், தோஷமே இல்லை. அதுபோல் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க ஏழை, இவங்க பணக்காரங்க, இவங்க மேலே இவங்க கீழே அப்படின்னு பாகுபாடே இல்லாமல் எல்லோரையும் நிகராக சரிசமயமாக பார்த்து பழகக்கூடிய நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க. ஒருவேளை நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த குணங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உத்திராடம் அப்படின்னு சொன்னால் இந்த குணங்கள் உங்ககிட்ட இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் இவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் எதற்காகவும் எடுத்த காரியத்தில் பின்வாங்க மாட்டாங்க. அதே போல் தன்னை இவங்களே செதுக்கக்கூடிய சிற்பிங்க. மற்றவங்க இவங்களுக்கு வழிகாட்டணும் அவசியம் கிடையாது. இவங்களே தன்னை செதுக்கிக் கொள்வார்கள். ஆக எந்த நேரத்திலையும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம தனக்கான வாய்ப்பு எப்போ வரும்னு காத்திருந்து அந்த வெற்றியை ரசிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம். ஆக ஏன கதை சொன்னோம் இல்லையா? அப்போ அப்படியே வாங்க. குடும்பத்தில் இவங்க சிறந்தவங்க, உறவுகளில் இவங்க சிறந்தவங்க, எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவங்க, தோற்று போன உறவுகளை கூட, ஒதுங்கி போன உறவுகளை கூட வான்னு கை தூக்கி நிறுத்தக்கூடிய அற்புத அதீத பாசம் கொண்டவங்க தான் இவங்க தான். பூர்வீக சொத்துக்களை இவங்க தாங்க பாதுகாப்பாங்க. இப்படி இந்த நட்சத்திரத்தை குணம் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆக நம்ம என்ன சொல்ல வரோம்? பிள்ளையார், முரம், வீட்டின் தலைவாசல், தலை உச்சியில் இருக்கும் சுழி, யானை, அரச மரம், ஊஞ்சல், அந்த ஊஞ்சல் பலகை, இதெல்லாம் உத்திராடத்தினுடைய அடையாளங்கள். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு சின்ன மகாபாரத கதைங்க. அதாவது இந்த உத்திராட நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய சல்லியன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பிறந்தது இந்த உத்திராட நட்சத்திரத்தில் தான். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான சூழ்ச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் துரியோதனன் பக்கம் போயிடுறாரு.
ஆக அப்படி போனவருக்கு அங்க கர்ணனுக்கு தேரோட்டியா வந்து அமைகிறாருங்க. அப்போ இந்த கர்ணனுக்கு தேரோட்டியா வரும்பொழுது என்ன பண்றாரு? மன ரீதியா கர்ணனை வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்துறாரு. அதாவது கலங்கடிக்கிறாரு. கலங்கடிச்சு அவரு தோக்கறதுக்கு மறைமுகமா காரணமாவும் இருக்கிறார். அந்த வகையில இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க எதிரியை எப்படி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக காய் நகர்த்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படின்றத இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொன்னா சொந்த தொழில் செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. இவங்க வேலைக்கே போயிருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடில் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அரசு வேலை செஞ்சாங்கன்னா உடனே வந்து வெளியே அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தில் உயர் பதவிகள், கல்லூரி பேராசிரியர்கள், நூலகம், வரலாற்று ஆய்வாளர்கள், மொழி ஆராய்ச்சியாளர்கள், மனிதவள மேம்பாடு, அரசியல் மற்றும் அரசின் செயலாளர்கள், கௌரவ பதவிகள், நியமன பதவிகள், வழக்கறிஞர், நீதிபதி, காவல்துறை, இராணுவம், பாதுகாப்பு அதிகாரி, ஆயுதங்களை கையாளக்கூடிய இடங்கள், கனரக வாகனங்கள் அதை ஓட்டுறவங்க, விவசாய எந்திரங்கள் தொடர்பான தொழில், வட்டி தொழில், அடகு தொழில், மலைப்பாங்கான இடத்துல பனி, தேயிலை சம்பந்தப்பட்ட இடம், காப்பி பயிரிடக்கூடிய இடம், அதே போல் மிளகு பயிரிடக்கூடிய இடம், உணவு தொழில், நிதி நிர்வாகம், நீதி மேலாண்மை, ஆம்புலன்ஸு, இறுதி ஊர்வல வாகனம், சவப்பெட்டி தயாரிக்கிறது, போர்க்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் செய்யக்கூடிய செவிலியர், மருந்து கொடுக்குறவங்க, சலவை தொழிலாளிங்க, இரத்த வங்கி, துப்பறிதல், இத்தனை தொழிலும் இந்த நட்சத்திர காரகத்தில் இருக்குங்க. இந்த நட்சத்திரக்காரங்க இதில் எந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக வருதுன்னு பாருங்க, வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அடுத்து வாழ்க்கை துணையாக வரக்கூடிய சிறந்த நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம், அடுத்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, அடுத்து அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரம்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரமும் சிறப்பாக இருக்கும். அப்போது வாழ்க்கை துணையாக வரக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்களை இணைக்கிறதும் வந்து அவ்வளவா நல்லது கிடையாது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திர பிறந்தவர்களை தகுந்த ஜோதிட ஆலோசனை பெற்று நீங்கள் இணைக்கலாம். ஏன்னா அது திசாபுத்தி மற்ற விஷயங்களையும் பார்க்கணும். அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பரணி, பூரம், போராடம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரக்கார நண்பர்கள் இந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களாக சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஆக இந்த நட்சத்திரங்களை ஒதுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இந்த நட்சத்திரக்காரங்க போய் வணங்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொன்னால் திருப்பட்டூர், அதாவது தலையெழுத்தே மாற்றக்கூடிய பிரம்மாஸ்தலம் தான் இந்த திருப்பட்டூர். வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் போய் வரலாம். அதே போல் மிருகம் அப்படின்னு சொன்னால் கீரி, பசு இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலாவது உதவிகள் செய்யலாம். இப்படி உங்கள் நட்சத்திரத்தை நீங்கள் பலப்படுத்தலாம். விருட்சம் வந்து பலாமரம். பலாமரம் விருட்சமாக உள்ளக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது ரொம்ப அற்புத பலன்கள் கொடுக்கும். இது வரைக்கும் நாம் சுருக்கமாக குணங்கள் மற்றும் எந்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாம், எந்த நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.